இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு குழப்பத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் இப்படி என் வாழ்க்கை இருக்குன்னு ஏதாவது தெளிவாக எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெசேஜே காட் அப்லிஃப்ட் யூ அஸ் ஒரு இவால்வ்டு. இவ்வளோ பிரச்சனையும் உங்களுக்கு எதுக்காக வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து செதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை வந்து ஒரு அழகான ஒரு ஹியூமன் பீயிங்காக, அழகான ஒரு மனிதராக, ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சனாக, உங்களுக்கு இருக்கிற அந்த தரமான அந்த ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கே நீங்கள் வெளிப்படுத்துகிற விதமாக நிறைய பிரச்சனைகள் வந்தோன்னே நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக சோல் லெவல்லையும் சரி, ஃபிசிக்கலாக இந்த உலகத்தில் எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பவரையும் உங்களுக்குள்ளே உணர்த்துறதுக்கு தான் கடவுள் உங்களை இவ்வளோ கஷ்டம் கொடுத்து அதுலேருந்து கற்றுக்க வைக்கிறாங்க. உங்களை நிச்சயமாக உயர்த்துவாங்க. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக, நல்ல ஒரு சோல் பீயிங்காக, நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சோலாக நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. மெடிடேஷன், கடவுளையும் உங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மெடிடேஷன் தான். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஹாப்பினஸ் அண்ட் பாசிட்டிவ் மைண்டு கீ டு கிராண்ட் சக்ஸஸ். உங்கள் வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா சந்தோஷம் மெயின், பாசிட்டிவ் மைண்டும் முக்கியம். இதுதான் சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு விஷயம். டோன்ட் லெட் அதர்ஸ் டு ரைட் யுவர் ஃபீட். உங்களுடைய விதியை எழுதுறதுக்கு மற்றவங்கள அலோவ் பண்ணாதீங்க. பவுண்டரி ஸ்ட்ராங்காக பவுண்டரி செட் பண்ணுங்கள். அந்த பவரில் நில்லுங்க. அடுத்த கார்டு ரெட் ஃப்ளாக், ஆல் லைஸ் சீட்டர் சிம்பிளி ரன். சில பேருக்கு உண்டான மெசேஜ் இது. உங்களை சுற்றி எல்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்க, மானே தேனேன்னு ஏதாவது உங்களை வந்து பார்த்துக்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா சில பேருக்கு மட்டும்தாங்க, எல்லாருக்குமே கிடையாது. அது எல்லாமே வந்து பொய் தான், உங்களை ஏமாத்துறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ஃப்ரீ அட்வைஸ், ஓடிடுங்க. ரெட் ஃப்ளாக் சில பேருக்கு மட்டும்தாங்க, இது எல்லாருக்கும் கிடையாது. எல்லாரும் இதை நினச்சி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. கம் அவுட் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கான அழகான பாதை கடவுள் எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வெளியில் வாங்க. நல்ல விஷயம்லாம் இருக்குது. கீப் காம், அமைதியாக இருங்க. நீங்கள் ஆர்ப்பாட்டமே பண்ண தேவையில்லை. நல்ல நல்ல விஷயங்களாம் உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குது. யூ ஆர் நாட் அலோன் பேபி. கடவுள் சொல்லிட்டாங்க, நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட கடவுள் இருக்காங்க. அதனால் தைரியமாக இருங்க. இன்றைக்கான மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ் தான் கடவுள் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.